ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஓபிடியில் ஒரு 1.25 வயசு பையனை அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க. மதியத்துக்கு மேலே இருந்து அவங்க பையன் வலதுகையை பயன்படுத்த மாட்டேங்கிறான், எந்த பொருளையும் தூக்க மாட்டேங்கிறான், ஒரே பொசிஷன்லேயே வச்சுருக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மூலமாக அது என்னன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க குழந்தைய யாராவது மணிக்கட்டை பிடிச்சி தூக்கி இழுத்தாங்களா இல்லை தூக்கி சுற்றுனாங்களா அப்படின்னு கேட்டோம். ஒரு டவுட்ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆமான்னு சொன்னாங்க. அது சொன்ன உடனே நமக்கு கன்ஃபார்மாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இது ஒரு புல்ட் எல்போ அப்படின்னு சொல்லி. புல்ட் எல்போனா நம்மளுடைய ஃபோராமில் இருக்கக்கூடிய 2 போனில் ஒரு போன் வந்து ஒரு ஜவ்வுடைய பகுதியில் அதோடைய தலைப்பகுதி இருக்கும். குழந்தைங்களுக்கு 1 வயசுலேருந்து 5 வயசு உள்ள குழந்தைங்கள இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் அதிகமான இடம் உள்ள குழந்தைகளை கூட நம்ம மணிக்கட்டை பிடிச்சி தூக்கும் போதோ இல்லை சுற்றும் போதோ அந்த ஜவ்வுலேருந்து அந்த எலும்புடைய தலைப்பகுதி லைட்டாக விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால இந்த மாதிரி டிஸ்லொகேஷன் ஆகிடும். இதை எப்படி ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சின்னதாக ஓபிடி செட்டிங்ஸ்லேயே நம்மளால் சரி பண்ண முடியும். குழந்தையோட கையை உடம்பு பகுதியில் கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம டாக்டருடைய ஒரு ஹேண்டை அந்த குழந்தையோட எலும்பு பகுதியோடைய தலைப்பகுதியில் வச்சுட்டு கையை மெதுவாக ரொட்டேட் பண்ணி ஃப்ளெக்ஸ் பண்ணோம். இம்மீடியட்டாக ஷோல்டரை நோக்கி ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது அந்த போன் அந்த லிகமெண்ட் அந்த இதுக்குள்ள ஆனுலர் லிகமெண்ட் சொல்லக்கூடிய அந்த லிகமெண்ட்டுக்குள்ளே போய் தன்னாலே ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மேஜிக் லைக் நடந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே குழந்தை அந்த கையை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். பேரண்ட்ஸும் ஹாப்பி ஆயிடுவாங்க, குழந்தையும் ஹாப்பி ஆயிடுவாங்க, அண்ட் ஃபைனலி டாக்டரும் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை எப்பயுமே கையை பிடிச்சி சுத்தவோ தூக்கவோ கூடாது. 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் அந்த லிகமெண்ட் வந்து மெச்சூர்டாக இருக்காது. ஸோ ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.